السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்பார்ந்த சகோதரிகளே, தஃப்சீரு சூரத்துல் கஹஃபுடைய தஃப்சீர் இந்த வகுப்பில் மூன்றாவது வகுப்பில் நாம் இருக்கின்றோம். இதற்கு முன்னதாக முதலாவது வசனமான அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அன்ஸல அலா அப்திஹில் கிதாப வலம் யஜ்அல் லஹு இவஜா என்ற வசனத்தினுடைய ஒரு சிறிய விளக்கத்தை நாம் பார்த்திருந்தோம். அதன் தொடர்ச்சியாக அடுத்தது இரண்டாவது வசனம், கையிமல் யூந்திர பஸன் ஷதீதம் மின் லதுன்ஹு வ யுபஷ்ஷிரல் முஃமினீன் அல்லதீன யஅமலூன ஸாலிஹாத்தி அன்ன லஹும் அஜ்ரன் ஹஸனா மாகிஸீன ஃபீஹி அபதா. இது 2 மற்றும் 3வது வசனங்கள். முதல் வசனத்துல நம்ம பார்த்திருந்த விஷயம் என்ன அப்படின்னா, அல்லாஹு தஆலா அவன் புகழுக்குரியவன், அவனுக்கு தான் அனைத்து புகழும். அவன் எப்படிப்பட்டவன்? இந்த வேதத்தை அவனுடைய அந்த அடியானின் மீது இறக்கி வைத்தான்ல, அப்படிப்பட்ட இறைவன் புகழுக்குரியவன். அந்த வேதம் எப்படிப்பட்டது? அதுல எந்த ஒரு நெளிவு சுழிவும் இல்லாத, எந்த ஒரு இவஜ், எந்த ஒரு கோணலும் இல்லாத ஒரு வேதம், அந்த வேதம் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொன்னான். அடுத்தது அல்லாஹ் தஆலா அதையே திரும்ப விளக்குறான் அடுத்த வசனத்துல, கையிமன், அந்த வேதம் மிகவுமே உறுதியானது. கையிமன் அப்படின்னா முஅ்ததிலன் முஸ்தகீமன், மிக உறுதியானது, நேர்மையானது என்று அர்த்தம். கையிமன் அப்படின்னா அந்த வேதம், ஏன்னா அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. நம்ம அதற்கான விளக்கங்கள் முன்னாடியே பார்த்தோம். அதில் அந்த வேதத்தில் முன்னரும் சரி பின்னரும் சரி ஒன்றுக்கு ஒன்று முரணாகவோ வேறு எந்த வகையிலேயுமோ எந்த ஒரு குறையையும் அந்த வேதத்தில் நீங்கள் பார்க்க முடியாது. அதான் கையிமன் லியுந்திர பஸன் ஷதீதம் மின் லதுன்ஹு, அவன் புறத்தில் இருந்து கடுமையான வேதனையை எச்சரிப்பதற்காக, அதாவது அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து கடுமையான வேதனையை அந்த வேதம் எச்சரிக்கிறது. இதுல முதலாவதான வேதனை அல்லாஹு தஆலா எச்சரிக்கிறான் என்றால் அதற்கான முதலாவதான வேதனை அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுவது இணை வைப்பு. குர்ஆனிலும் ஹதீஸிலும் நாம் பார்க்கும்போது முதலாவதாக வேதனைப்படுத்தப்படுவதில், கடுமையாக வேதனைப்படுத்தப்படுவதில் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டக்கூடிய ஒரு பாவம் என்னவென்றால் இணை வைப்பு. அதற்கு பிறகு அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லி காட்டக்கூடிய பெரும்பாவங்கள் அக்பருல் கபாயிர், பெரும்பாவங்களில் மிகப்பெரியது என்று வரக்கூடிய பாவங்கள், அதற்கு அடுத்ததாக வரக்கூடிய பெரும்பாவங்கள் என்று அல்லாஹ்வுடைய தண்டனை என்பது அந்த பாவங்களின் தரத்திற்கு ஏற்ப குறைந்து கொண்டே வரும். சரிங்களா? அது அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் அனைத்து வகையான பாவங்களையும் சொல்கின்றான். பஸன் ஷதீதம் மின் லதுன்ஹு, அவன் புறத்தில் இருந்து வேதனையை அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா எச்சரிக்கின்றான். மின் லதுன்ஹு, அவன் புறத்தில் இருந்த அந்த அவன் யார் அப்படின்னா, அல்லதி லா யுஅذிபு அஸாபஹு அஹத் வலா யூசிகு வஸாகஹு அஹத். அந்த அல்லாஹ் தஆலா எப்படிப்பட்டவன்? அவனை போல நாளை மறுமையில் வேதனை செய்பவர்கள் யாரும் கிடையாது, அவனை போல நாளை மறுமையில் கட்டுபவர்கள் யாரும் கிடையாது என்று அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய அந்த ரப்பின் புறத்தில் இருந்து கடுமையான வேதனையை இந்த குர்ஆன் எச்சரிக்கிறது. முதலாவதாக இணை வைப்பிற்கு, அடுத்ததாக ஒவ்வொரு பாவத்தையும் இந்த குர்ஆன் தெளிவுபடுத்தி அதற்கான தண்டனையையும் இந்த குர்ஆன் நமக்கு எச்சரிக்கிறது அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். வயுபஷ்ஷிரல் முஃமினீன அல்லதீன யஅமலூன ஸாலிஹாத், பாவம் செய்பவர்களுக்கு அவர்களுடைய தண்டனையை குறித்து எச்சரிப்பது போல ஸாலிஹான நல்ல அமல்கள் செய்யக்கூடிய முஃமின்களுக்கு அன்ன லஹும் அஜ்ரன் ஹஸனா, அவர்களுக்கு அழகிய கூலி இருக்கிறது என்று நற்செய்தியையும் இந்த குர்ஆன் சொல்கிறது. இதுலையும் எப்படி பாவங்கள்ல தரம் உண்டோ, முதலாவதாக இணை வைப்பு, அதற்கு அடுத்ததாக பெரும்பாவங்களில் மிகப்பெரியது, அதுக்கு அடுத்ததாக பெரும்பாவங்கள், அடுத்தது சிறிய பாவங்கள் என்று தரம் இருக்கிறதோ, அதன் மாதிரி அஸ்ஸாலிஹாத் நல்ல அமல்களிலும் தரங்கள் இருக்கிறது. முதலாவதாக அல்லாஹு தஆலா
அந்த தரம் புரிந்து நாம் அமல்களை செய்யணும். முதலாவதாக அல்லாஹு தஆலா காட்டி தந்திருக்கக்கூடிய கடமையான வணக்க வழிபாடுகள். இது ஃபர்ஸ்ட். 5 நேர தொழுகை, ரமதான் மாதத்துல நோன்பு, பொருளாதாரத்தில் வசதி இருந்தால் ஜக்காத்து கொடுப்பது, ஹஜ் செய்வது, இதெல்லாம் அல்லாஹு தஆலா கட்டாயமாக்கிய கட்டாய கடமைகள். இதுதான் ஃபர்ஸ்ட். யாராவது ஒருத்தர் இந்த சாலிஹாத்தை புரிஞ்சுக்கணும். யாராவது ஒருத்தர் இந்த கடமையான விஷயங்களை அதற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் மார்க்கத்தினுடைய பிற விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது என்பது அது ஒரு தவறான முறை. உதாரணமா சொல்லணும் அப்படின்னா, இப்ப நிறைய நம்மள்கிட்ட பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஃபஜ்ருடைய முன் சுன்னத்து மிக ஒரு முக்கியத்துவப்படுத்தப்பட்டு வலியுறுத்தப்படக்கூடிய ஒரு சுன்னா. நாம் அறிந்தது. தொழ வரக்கூடிய மக்கள் அனைவரும் விளங்கி இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த ஃபஜ்ருடைய முன் சுன்னத்துடைய நன்மைகள். இது என்ன பிரச்சனை ஆகுது அப்படின்னா, ஒரு கால் என்னைக்காவது ஒரு நாள் லேட்டா வந்துட்டோம் அப்படின்னா அவர்கள் செய்யக்கூடியது என்னன்னா, வளமையா தொழக்கூடிய மக்கள் அவங்க இருப்பாங்க. என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னா, இக்காமத்து சொல்லப்பட்டு ஃபஜ்ருடைய தொழுகை தொடங்கிரும். அதற்கு பிறகும் அந்த முன் சுன்னத்தை தொழுதுகிட்டு இருப்பாங்க. இங்க என்ன செய்யல அப்படின்னா, கடமையான விஷயத்திற்கும் அந்த சுன்னத்தான விஷயத்திற்கும் இருக்கக்கூடிய அந்த மதிப்பை புரிஞ்சுக்கல. அதாவது முன் சுன்னத்து முக்கியம்தான், கட்டாயமா தொழுவணும் தான். அல்லாஹ்வுடைய தூதர் பயணத்தில் கூட விடாத ஒரு தொழுகை அப்படின்னா கடமையான தொழுகைக்கு பிறகு ஃபஜ்ருடைய முன் சுன்னத்து என்பதெல்லாம் நம்ம செய்தியில பார்க்கிறோம். ஆனா கடமை அதை நெருங்கிட்டோம் அப்படின்னா, கடமையான ஒரு விஷயத்தை செய்ய போயிட்டோம் அப்படின்னா அங்க சுன்னத்துக்கு வேலை இல்லை, அங்க 2ஆம் பட்சம் சுன்னத்து. அது வரைக்கும் மிக முக்கியமானது தான். ஆனால் கடமையான ஒரு விஷயம் முன்னாடி வந்துருச்சு அப்படிங்கும்போது சுன்னத்தான தொழுகை 2ஆம் பட்சம். இகாமத்து சொல்லப்பட்டு இமாம் தக்பீர் கட்டிட்டாங்க அப்படின்னா அதற்கு மேல சுன்னத்தான தொழுகைக்கு அங்க வேலை இல்லை, எங்க வந்துடணும், ஃபர்தான தொழுகைக்கு வந்துடணும். ஆனா நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனை அப்படின்னா, சுன்னத்தான தொழுகை முக்கியமாச்சே, ஃபஜ்ருடைய முன் சுன்னத்து முக்கியமாச்சு அப்படின்னு தக்பீர் கட்டப்பட்டு ஜமாஅத்துடைய தொழுகைக்கு நின்ன பிறகும் சுன்னத்தான தொழுகையை தொழக்கூடிய விஷயத்தை பார்க்கிறோம். இந்த சாலிஹாத்தை நம்ம புரிஞ்சுக்கல. முதல்ல ஃபர்தான தொழுகை, ஃபர்தான வணக்க வழிபாடுகள், அதுதான் ஃபர்ஸ்ட். அதுக்குத்தான் முழுமையான முக்கியத்துவம் முதலாவதாக கொடுக்கப்பட வேண்டும். அதற்கு பிறகுதான் அல்லாஹ்வுடைய தூதருடைய செய்திக்கு வரணும். சரிங்களா? அதே மாதிரி இப்ப அல்லாஹு தஆலா கடமையாக்கிய விஷயங்கள் முதலாவதாக. 2வது அல்லாஹ்வுடைய தூதர் கடமையாக ஆக்கிய சில விஷயங்கள் உண்டு. உதாரணமா சொல்ல போனா ஜகாத்துல் ஃபித்ர் ஃபரத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய தூதர் சதகத்துல் ஃபித்ரை, இந்த நோன்பு பெருநாளைக்கு முன்னாடி கொடுப்போமே அந்த ஜகாத்தை, அந்த சதகாவை அல்லாஹ்வுடைய தூதர் கடமையாக ஆக்கினார்கள் என்ற செய்தி வருது. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் இது போல கடமையாக்கிய ஒரு சில விஷயங்கள். இது 2வது, அந்த சாலிஹாத்துல படித்தரத்துல 2வது. 3வது அல்லாஹ்வுடைய தூதர் மிக வலியுறுத்தி சொன்ன சுன்னத்தான செய்திகள். உதாரணமா தாடி வைப்பது, கரண்டைக்கு மேல் ஆடை அணிவது, இதெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்திருந்தாலும் இதுல தவறு விடும்போது அவர்களுக்கு தண்டனை உண்டு என்கின்ற அளவிற்கு சொல்லப்பட்ட சுன்னத்தான விஷயங்கள். இது சுன்னத்தான விஷயங்கள் என்று நாம் சொன்னாலும் இதுல ஒருத்தர் பலகீனமா இருக்காரு, கவனக்குறைவா இருக்காரு எனும்போது வேதனை உண்டு என்று சொல்லப்படக்கூடிய அளவில் சொல்லித்தரப்படக்கூடிய மிக முக்கியமான சுன்னத்தான விஷயங்கள். இந்த தர்த்தீபை விளங்கி மார்க்கத்தை பின்பற்றணும். எது முதல்ல, எது 2வது, எது 3வது, இதை தெரிஞ்சுக்கிறது எதுக்கு அப்படின்னா, 5வது இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை 2வது இருக்கக்கூடிய விஷயத்திற்கு மேலால செஞ்சுட்டு 2வது விஷயத்தை விட்டுருவோம். இதை புரிஞ்சுக்கணும். இப்ப முதலாவது அல்லாஹ் தஆலா கடமையாக்கிய விஷயங்கள், 2வதாக அல்லாஹ்வுடைய தூதர் கடமையாக்கிய விஷயங்கள், அடுத்ததாக அல்லாஹ்வுடைய தூதர் வலியுறுத்தி சொன்ன கட்டாயமான சுன்னத்தான விஷயங்கள், அடுத்ததாக அல்லாஹ்வுடைய தூதர் இப்போ உதாரணமா சொன்ன அல்லாஹ்வுடைய தூதர் 5 நேர தொழுகைகளுக்கு முன்பின் இருக்கக்கூடிய 12 ரக்காத்துகளை அல்லாஹ்வுடைய தூதர் வலியுறுத்தி நம்மளுக்கு சொல்லி தந்திருக்காங்க. மற்ற சுன்னத்தான விஷயங்கள் மகரிபுக்கு முன்னாடி, இஷாவுக்கு முன்னாடி என்றெல்லாம் இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த 12 ரக்காத்துகளை அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிட்டு நமக்கு அது சொர்க்கத்தில் மாளிகையை பெற்றுத்தரும் என்று சொல்லி தந்திருக்காங்க. அதற்கு ஒரு முக்கியத்துவம் கொடுப்பது, அதற்கு பிறகு வரும்போது அதுக்கு அடுத்த சுன்னா என்று இந்த சாலிஹாத், இந்த நல்ல அமல்கள் எந்தெந்த படித்தரத்திற்கு ஏற்ப அமையுமோ அதற்கு ஏற்ப அன்னலகும் அஜ்ரன் ஹசனா,
அவர்களுக்கு அதற்கான கூலி உண்டு என்று அல்லாஹு தஆலா அந்த வசனத்தை சொல்லி காட்டுறான். அப்ப யார் யாரு எந்தெந்த அளவிலான பாவங்கள் செய்கிறாரோ அதற்கேற்றாற் போல தண்டனைகளை அவர்களுக்கு இந்த குர்ஆன் எச்சரிக்கிறது. அதே போல யார் யாரெல்லாம் அந்த படித்தரத்திற்கு ஏற்ப நல்ல அமல்கள் செய்கிறார்களோ அந்த அமல்களுக்கு ஏற்ப அவர்களுக்கு கூலி உண்டு என்பதையும் இந்த குர்ஆன் நமக்கு விளங்கப்படுத்துகிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். இது இரண்டாவது வசனம். மூணாவதாக நாகிசீன ஃபீஹி அபதா, என்றென்றும் அந்த கூலிகளின் மூலமாக சொர்க்கத்தில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். மாகிசீன் அப்படின்னா தொடர்ச்சியாக, ஹாலிதீன் அர்த்தம், நிரந்தரமாக அந்த சொர்க்கத்தில் அவர்கள் தங்கி இருப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். சொர்க்கவாதிகளுக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்கக்கூடிய இன்பங்களில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான இன்பம் நிரந்தரம். ஏன்னா இந்த உலகத்தில் அல்லாஹ் தஆலா தராத மிக முக்கியமான ஒன்று அதுதான். எந்த விஷயத்தை எடுத்தாலும் சரி, எந்த ஒரு மகிழ்ச்சியான விஷயத்தை எடுத்தாலும் சரி, இந்த உலகத்திலே நமக்கு கிடைச்ச எந்த ஒரு நியாமத்தாக எடுத்தாலும் சரி, அதில் அல்லாஹ் தஆலா ஒரு குறிப்பிட்ட அளவை வச்சிருக்கான். எதுலையுமே அல்லாஹ் தஆலா நிரந்தரத்தை வைக்கல. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அல்லாஹுடைய நியதி, இந்த உலகத்தில் அல்லாஹ் தஆலா எதுலையும் நிரந்தரத்தை வைக்கல. ஒரு மனிதன் அவனுக்கு ஒரு விஷயம் கிடைக்கும் போது அவனுக்கு தெரியும் இது எனக்கு நிரந்தரமானது அல்ல என்பது தனிப்பட்ட முறையில் அவனுக்கு விளங்கப்படுத்தவெல்லாம் தேவையில்லை. அவனுக்கு இயல்பிலேயே தெரியும். பெரிய அளவுல ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம் நடக்குது, அவனுக்கு தெரியும் இது எனக்கு நிரந்தரமானது அல்ல, இது போயிடும். பெருசா ஒரு விஷயம் அவனுக்கு கிடைக்குது, அவனுக்கு தெரியும் இது எனக்கு நிரந்தரமானது அல்ல, போயிடும். இந்த சிந்தனை மனிதனுக்கு எல்லா விஷயங்களிலும் அடிப்படையாக உண்டு. அது அல்லாஹ் தஆலா இந்த உலகத்துல வச்சிருக்கான். சொர்க்கத்துல இதுக்கு அப்படியே மாற்றம், நேர்மாற்றம். சொர்க்கத்துல எல்லாமே நிரந்தரம், சொர்க்கத்துல எல்லாமே நிரந்தரம். அதான் அல்லாஹ் தஆலா சொல்றான், மாகிசீன ஃபீஹி அபதா, அதில் அவர்கள் என்றென்றும் நிரந்தரமாக தங்கியிருப்பார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். இது மூன்றாவது வசனம். நாலாவது வசனம், வயுந்திரல்லதீன காலு தஹதல்லாஹு வலதா, மேலும் இது எச்சரிக்கிறது. மேலேயே அல்லாஹ் தஆலா சொல்றான், கையிமன் லியுந்திர பஸன் ஷதீதன், கடுமையான வேதனையை எச்சரிக்கிறது என்று அல்லாஹு தஆலா சொல்லிட்டு திரும்ப அடுத்த வசனத்துல வயுந்திரல்லதீன், மேலும் சிலரையும் இந்த குர்ஆன் எச்சரிக்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அதாவது இப்படி அல்லாஹு தஆலா பயன்படுத்துவது பொதுவாக இந்த எப்பயுமே அல்லாஹு தஆலா மேல் வசனத்துல இரண்டாவது வசனத்துல சொல்ற மாதிரி அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய அந்த வார்த்தை எல்லா பாவங்களுக்கும் பொருத்தமானது. அவர்களுக்கு கடுமையான வேதனையை இது எச்சரிக்கிறது அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து என்றால் அது எல்லா பாவங்களுக்கும் பொதுவானது. ஆனால் அல்லாஹு தஆலா அதுல இருந்து ஒரு பாவத்தை தனியாக சொல்றான் அப்படின்னா அது மிக கடுமையான பாவம்னு அர்த்தம். அல்லாஹ் தஆலா அடுத்த ஒரு பாவத்தை சொல்ல வர்றான். அந்த பாவம் மிக கடுமையான மோசமான பாவம் என்பதற்காகத்தான் பொதுவாக ஒரு விஷயத்தை சொல்லிட்டு தண்டனைகள், வேதனைகள் பாவத்திற்கு உண்டு என்பதை சொல்லிட்டு அதிலிருந்து ஒரு பாவத்தை மட்டும் தனியாக எடுத்து அல்லாஹ் தஆலா சொல்றான். என்னது? வயுந்திரல்லதீன காலு தஹதல்லாஹு வலதா, யார் அல்லாஹ் தஆலா தனக்கென பிள்ளையை எடுத்துக்கொண்டான் என்று சொல்கிறார்களோ அவர்களுக்கும் கடுமையான வேதனை உண்டு அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். உண்மையில் அல்லாஹ்வை பற்றி சொல்லக்கூடிய மிக கடுமையான வார்த்தைகளில் ஒன்று அல்லாஹ்விற்கு பிள்ளை இருக்கிறது என்று சொல்வது. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல இத வகாலத்தில் யஹூது உஸைர் இப்னுல்லாஹ், யஹூதிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா உஸைரை அல்லாஹ்வுடைய பிள்ளை என்றார்கள். வகாலத்தின் நஸாரா அல் மஸீஹ் இப்னுல்லாஹ், நஸரானிகள் இந்த கிறிஸ்தவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா அல் மஸீஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ்வுடைய பிள்ளை என்று சொன்னார்கள். இதை அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். யஹூதிகளும் நஸரானிகளும் இந்த மாதிரி தங்களுக்கு பிடித்த ஒரு நபர்களை அல்லாஹ்வுடைய பிள்ளைகள் என்று சொல்றாங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அதே மாதிரி அலகுமுத் தக்கரு வலகுல் உன்சா, சிலர் என்ன சொன்னாங்க அப்படின்னா மலக்குமார்களை அல்லாஹ்வுடைய பிள்ளைகள் அப்படின்னாங்க. அதுவும் எப்படிப்பட்டவங்கன்னா அந்த மலக்குமார்கள் அல்லாஹ்வுடைய பெண் பிள்ளைகள் அப்படின்னு சொன்னாங்க. முதல்ல மலக்குமார்களை அல்லாஹ்வுடைய பிள்ளைகள் என்றும் அதிலும் குறிப்பாக அந்த மலக்குமார்கள் அல்லாஹ்வுடைய பெண் பிள்ளைகள் என்றும் சொன்னாங்க. அதான் அல்லாஹ் தஆலா சொல்றான், அலகுமுத் தக்கரு வலகுல் உன்சா, அவர்களுக்கே அவர்கள் பெண் பிள்ளைகளை பெற்றுக்கொள்ள விரும்புவதில்லை. ஏன்னா பெண் பிள்ளைகள் பிறந்தா புதைக்கக்கூடிய, கொலை செய்யக்கூடிய காலம் அது. அந்த மக்கள் தங்களுக்கு பெண் பிள்ளைகள் பிறந்தா அதை ஏத்துக்கிறது இல்லை. அவங்களே ஆண் பிள்ளைகளை எதிர்பார்க்கிறாங்க, ஆண் வாரிசுகள் எங்களுக்கு கிடைக்கணும்னு எதிர்பார்க்கிறாங்க. அல்லாஹ் தஆலா சொல்றான், அலகுமுத் தக்கரு, உங்களுக்கே பெண் பிள்ளைகள் வேணாம்,
ஆண் பிள்ளைகள் தான் வேணும். இப்படி நீங்க நினைக்கும் போது வலகுல் உன்சா, அல்லாஹ்வுக்கு பிள்ளை இருக்குன்னு சொல்றீங்க, அதுவே மிக மோசமானது. சரி, அதுலயும் எப்படி சொல்றீங்க? பெண் பிள்ளைகள், உங்களுக்கே பெண் பிள்ளைகள் வேணாம், உங்களுக்கே ஆண் பிள்ளைகள் தான் வேணும், அல்லாஹ்விற்கு பெண் பிள்ளைகளா? தில்க இதன் கிஸ்மத்தும் வீசா, இது மிக மோசமான ஒரு பங்கீடு என்றும் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டக்கூடிய அந்த விஷயத்தை பார்க்கிறோம். அப்ப அல்லாஹு தஆலா இந்த மாதிரி யகூதிகள் உஸைரை அல்லாஹுடைய பிள்ளை என்றும், நசரானிகள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹுடைய பிள்ளை என்றும், இன்னும் சிலர் மலக்குமார்களை அல்லாஹுடைய பெண் பிள்ளைகள் என்றும் சொல்லி காட்டக்கூடிய இந்த வார்த்தைகளை எல்லாம் அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். இதை தான் அல்லாஹு தஆலா யார் அப்படி அல்லாஹு தஆலா தனக்கென பிள்ளைகளை எடுத்துக்கொண்டான் என்று சொல்கிறார்களோ அவர்களுக்கும் கடுமையான வேதனை உண்டு என்றும் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டக்கூடிய செய்தியை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி அடுத்த வசனத்துல 5வது வசனம், மாலஹும் பிஹி மின் இல்ம், அவர்களுக்கு இது சம்பந்தமான எந்த ஒரு அறிவும் கிடையாது. அல்லாஹ்விற்கு அவர்கள் பிள்ளை இருக்குன்னு சொல்றாங்களே, அது சம்பந்தமாக அல்லாஹு தஆலா இதுக்கு முன்னாடி வேதங்கள்ல சொல்லியிருக்கானா, அல்லது வேற வந்த நபிமார்கள் யாராவது அது சம்பந்தமாக அதாவது இஞ்சில் வழங்கப்பட்ட ஈசா அலைஹிஸ்ஸலாம் அந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்களா, அல்லது தௌராத் வழங்கப்பட்ட மற்ற நபிமார்கள் அந்த மாதிரி ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்களா, அல்லது மற்ற வேதங்களிலோ அல்லது மற்ற நபிமார்களோ யாராவது இப்படி ஒரு வார்த்தையை அல்லாஹு தஆலா தனக்கென ஒரு பிள்ளையை எடுத்துக்கொண்டான் என்று யாராவது சொல்லியிருக்கார்களா, ஏதாவது ஒரு வேதத்தில் உண்டா அப்படின்னு கேட்டா இல்லை. மாலஹும் பிஹி மின் இல்ம், அது சம்பந்தமாக அவர்களுக்கு எந்த ஒரு கல்வியும் கிடையாது. வலா லி ஆபாஇஹிம், அவர்களுடைய முன்னோர்களுக்கும் அது சம்பந்தமாக எந்த கல்வியும் கிடையாது. அப்ப அதுக்கு அல்லாஹு தஆலா அவர்களுடைய காலத்திலும் சரி, அதற்கு முந்தைய காலத்திலும் சரி, அல்லாஹு தஆலா தனக்கென ஒரு பிள்ளை இருப்பதாக, ஒரு பிள்ளையை அல்லாஹு தஆலா எடுத்துக்கொண்டதாக அல்லாஹு தஆலா எங்கும் சொல்லது கிடையாது. அல்லாஹு தஆலா மாற்றமாக தான் சொல்றான். என்னது? குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத், அவன் யாரையும் பெறவும் இல்லை, யாராலும் பெறப்படவும் இல்லை அப்படின்னு அவனுக்கு பெற்றோர்களும் கிடையாது, அவனுக்கு பிள்ளையும் கிடையாது. இது அல்லாஹு தஆலா குர்ஆனில் தன்னை பற்றி சொல்லி காட்டக்கூடிய வார்த்தை. அப்ப இப்படித்தான் அல்லாஹு தஆலா தன்னை பற்றி சொல்றானே தவிர அவங்க சொல்ற மாதிரி அல்லாஹ்விற்கு பிள்ளைகள் கிடையாது என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு, கபுரத் கலிமத்தன் தஹ்ருஜு மின் அஃப்வாஹிம், அவர்களுடைய வாயிலிருந்து வெளியான இந்த வார்த்தை மிகவுமே மோசமான வார்த்தை, பாவமான பெரும் பாவமான வார்த்தை. அல்லாஹ் தஆலா கபுரத் கலிமத்தன், பெரும் பாவமான வார்த்தை, தஹ்ருஜு மின் அஃப்வாஹிஹிம், அவர்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய இந்த வார்த்தை ஒரு பெரும் பாவமான வார்த்தை என்று அல்லாஹு தஆலா சொல்றான். அப்ப நம்முடைய வார்த்தை, நாம் பேசக்கூடிய ஒரு சில வார்த்தைகள் பெரும் பாவங்களாக அமைகிறது. எப்போ அல்லாஹுடைய இந்த மாதிரி விஷயங்கள், அல்லாஹுடைய கண்ணியம் தொடர்பான, அல்லாஹுடைய மரியாதை தொடர்பான விஷயங்களில் நாம் பேசக்கூடிய ஒரு சில வார்த்தைகள் பெரும் பாவமாக அமைகிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். இயக்கூலூன இல்லா கதிபா, அவங்க சொல்றது எல்லாமே பொய், அவர்களுக்கு அது சம்பந்தமான எந்த ஒரு அறிவும் கிடையாது, அவர்கள் சொல்வது எல்லாமே பொய் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டக்கூடிய இந்த விஷயத்தை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய சொன்னாங்க, ஒரு மனிதன் ஒரு வார்த்தையை பேசுவான், அந்த வார்த்தையுடைய ஆழ அகலங்களை விளங்காம அவன் அந்த வார்த்தையை பேசிடுவான். அதன் காரணமாக, அந்த வார்த்தையின் காரணமாக கிழக்கிற்கும் மேற்கிற்கும் இடைப்பட்ட தூரம் அளவிற்கு அவன் நரகத்தில் வீழ்வான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய செய்தி புகாரி முஸ்லிம்ல பார்க்கிறோம். இப்ப நாம் பேசக்கூடிய ஒரு வார்த்தை, அல்லாஹு தஆலா இந்த இடத்துல அல்லாஹ்விற்கு பிள்ளை இருக்கிறது என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை அல்லாஹு தஆலா பெரும்பாவம் என்று அடையாளப்படுத்துகின்றான். இந்த மாதிரி பாவத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நாம் பேசக்கூடிய ஒரு வார்த்தை அதனுடைய அர்த்தம் விளங்காமல், அதனுடைய எவ்வளவு பயங்கரமான வார்த்தை, எவ்வளவு பாவமான வார்த்தை என்பதை உணராமல் நாம் பேசக்கூடிய ஒரு வார்த்தை நம்மை கிழக்கிற்கும் மேற்கிற்கும் இடைப்பட்ட தூரம் அளவிற்கு நரகத்தில் வீழ்த்தும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய செய்தியையும் பார்க்கிறோம். அப்ப அல்லாஹ் தஆலா சம்பந்தமாக நாம் பேசக்கூடிய நேரங்களில் நம்முடைய வார்த்தைகள் மிக கவனமாக இருக்கணும். அல்லாஹ்வுடைய கண்ணியம் சம்பந்தமாக, அல்லாஹ்வுடைய மரியாதை சம்பந்தமாக, நம்முடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளுடைய விஷயத்துல நாம் மிகவுமே கண்ணியமாக, அதாவது பேணுதலாக இருந்து கொள்ள வேண்டும். ஏன்னா அதுல தவறு விடுறோம் அப்படிங்கும்போது, அதுல விளங்காம நம்ம ஒரு வார்த்தையை பேசிடுறோம் அப்படிங்கும்போது அது அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுவது போல அது பெரும் பாவங்களில் ஒன்றாக மாறிவிடும் என்பதையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த வசனங்களில், இந்த 4 வசனங்களில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அல்லாஹ் தஆலா யாரெல்லாம் பாவம் செய்கிறார்களோ, குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் மாற்றமாக நடக்கிறார்களோ, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு மாற்றமாக நடக்கிறார்களோ, அவர்களுடைய அந்த பாவத்திற்கு ஏற்ப தண்டனையை
இந்த குர்ஆன் நமக்கு எச்சரிக்கிறது. அதே போல் யாரெல்லாம் நல்ல அமல்கள் சாலிஹான அமல்கள் செய்கிறார்களோ அவர்களுக்கு அவர்களுடைய அந்த அமலுக்கு ஏற்ப கூலியை இந்த குர்ஆன் நமக்கு நற்செய்தியாக வழங்குகிறது. அதே போல் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு அல்லாஹு தஆலா தனக்கென ஒரு பிள்ளையை எடுத்துக்கொண்டான் என்று சொல்லக்கூடியவர்களையும் இந்த குர்ஆன் எச்சரிக்கிறது. அப்படி சொல்லக்கூடியவர்கள் அவர்களுக்கு அது சம்பந்தமாக எந்த ஒரு அறிவும் கிடையாது, அவர்கள் பொய்யாக பெரும் பாவமாக அந்த வார்த்தையை கூறுகிறார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய செய்திகளை எல்லாம் நாம் இந்த வசனத்தில் பார்க்க முடிகிறது. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்களில் மீதம் இருக்கக்கூடிய வசனங்களையும் படித்து தெரிந்து கொள்ளக்கூடிய மக்களாக அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.